ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 33. சொர்க்கமோ சொர்க்கம் என்ற எழுத்துக்களுடன் வண்ண விளக்குகளால் அந்த இடமே பளிச்சிட ராமும் நேத்ராவும் ஆச்சரியம் மேலிட உள்ளே நுழைந்தனர். உள்ளே நுழைந்ததும் அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களுக்கு மேலும் வியப்பையே தந்தது. அதிசயம் மேலிட மெய்மறந்து பார்த்து ரசித்தனர். ஆம், அங்கு அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்றைத்தான் கண்டார்கள். சுற்றிலும் தண்ணீர் மேலிருந்து ஜோவென்று அருவியாக கொட்டி கொண்டிருந்தது. தண்ணீர் எங்கிருந்து விழுகிறது, விழும் தண்ணீர் எங்கே போய் சேருகிறது, இது எதுவும் அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. டேய் ராம், வாடா போய் குளிக்கலாம். இதுக்கு மேலே என்னால் இதை வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருக்க முடியாது. பார்க்க அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஐ காண்ட் வெயிட் என்றவாறே உற்சாகமாய் அருவியில் போய் நின்றாள் நேத்ரா. ராமுக்கும் அதை பார்த்து சந்தோஷம் பிடிபடவில்லை. அவனும் அதற்கு மேல் தாங்க இயலாதவனாய் வேக வேகமாக மனதில் உற்சாகம் பீரிட தண்ணீரில் போய் கையை விரித்து கொண்டு நின்றான். இருவருக்கும் அது ஒரு புது தெம்பை தர சிறிது நேரம் அந்த ஆனந்தத்தில் திளைத்து இருந்துவிட்டு வெளியே வர மனம் இல்லாமல் வந்தார்கள். அதற்கு அருகிலேயே ஒரு அறை போல் இருந்ததை இருவரும் அப்போது தான் கவனித்தனர். அங்கு சென்றதும் பார்த்தால் இவர்களுக்காகவே வாங்கி வைத்தது போன்று அங்கு அழகான புத்தாடைகள் இருந்தன. ஏய், என்னடி நமக்காக ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். உன்னோட ட்ரெஸ் இது, இதை எடுத்துக்கோ, இது எனக்கு. அதுவும் பாரேன், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாடா, நான் எப்பவும் விரும்பி போட்டுக்கிற ஜீன்ஸும் டாப்பும் தான் எனக்கு வச்சுருக்காங்க. ஒன்றும் புரியலை, யார் தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு. சரிடி, நான் வெளியே இருக்கேன், நீ மாற்றிட்டு வா, அதுக்கப்புறமா நான் மாற்றிக்கிறேன். ராம் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து நின்றான். அடுத்த 5 நிமிடங்களில் நித்ரா வெளியே வந்தாள். பிறகு ராம் உள்ளே சென்று அவனும் உடைமாற்றிக் கொண்டு வந்தான். பிறகு இருவரும் அடுத்த அறையை நோக்கி நடந்தனர். அங்கு சென்றதும் அதைவிட மகிழ்ச்சியானார்கள். வாவ்! அங்கு வட்ட வடிவ மேஜையில் அறுசுவை உணவுகள் பரப்பி வைக்கப்பட்டிருந்தது. விதவிதமான உணவுகள், பழங்கள், குளிர்பானங்கள் என்று அந்த அறை முழுவதும் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தன. அதை பார்த்ததும் இருவருக்கும் பசி வயிற்றை கிள்ள சாப்பிட அமர்ந்தனர். பிடித்தமான உணவுகளையெல்லாம் தட்டில் போட்டு ஆறாமற உண்டனர். இருவரும் நடுவில் பேசக்கூட இல்லாமல் தங்கள் வேலையில் கவனமாக இருந்தனர். 2 மாதங்களாக வெறும் பழங்கள், பிரெட் என்று இவற்றை மட்டுமே உணவாக உண்டு கொண்டிருக்கும் அவர்களுக்குத்தானே தெரியும் இந்த அறுசுவை விருந்தின் அருமை. நடுவில் 2 முறை ஊர்களில் தங்கியிருந்த போது அங்கு உணவகத்தில் சாப்பிட்டிருந்தாலும் இந்த உணவின் ருசி அவர்கள் இதுவரையில் சுவைத்திராத அளவுக்கு தேவாமிர்தமாக சுவைத்தது. அனைத்தையும் ஒரு வெட்டி முடித்தனர். பிறகு வயிறு நிரம்பிய திருப்தியில் இப்போது சூப்பராக ஒரு தூக்கம் போட்டால் நல்லா இருக்குமே என்று நினைத்து கொண்டே வெளியே வந்தவர்கள் அடுத்த அறை எங்கிருக்கிறது என்று தேடினார்கள். என்ன ராம் இது, இங்கே டாஸ்க் எதுவும் இல்லாமல் நிஜமாவே சொர்க்கமாக தான் இருக்குது. நானும் அதை தாண்டி யோசனை பண்ணிகிட்ருக்கேன். தெரியலை. சரி வா பார்க்கலாம். சொல்ல முடியாது, ஒருவேளை இனிமே கூட வரலாம். பேசிக்கொண்டே நடந்ததில் அங்கு சிறிது தூரத்தில் ஒரு அறை வந்தது. ஆனால் அங்கு அந்த அறை மட்டும் இல்லாமல் அதன் எதிரே அதே போன்று இன்னொரு அறையும் இருந்தது. என்னடி இது, 2 ரூம் இருக்குது. 2 பேரும் தனித்தனியாக வேறு ரூமுக்கு போகணுமா? ஆமாடா, அப்படித்தான் தோணுது. சரி, நீ இந்த ரூமுக்கு போ, நான் அந்த ரூமுக்கு போகிறேன். சரி. இருவரும் ஒவ்வொரு அறைக்குள் நுழைந்தனர். இருவரும் சென்ற பின் நிமிடங்கள் கழிந்தது. ஒரு 20 நிமிடங்கள் கழிந்த பிறகு இருவரும் வேகமாக ஒரே நேரத்தில் சுவற்றில் எரிந்த பந்தை போல் உருண்டு வெளியே வந்து விழுந்தனர். இருவருடைய முகமும் அதிர்ச்சியில் பேயறைந்தது போல் காணப்பட்டது. வந்து விழுந்த வேகத்தில் ஒருவரை ஒருவர் நன்றாக மோதிக்கொண்டு கீழே விழுந்தனர். ஒருவர் முகத்தை ஒருவர் பரிதாபமாக பார்த்து கொண்டனர். உனக்கு உள்ளே என்னடி நடந்தது நேத்ரா? அழாத குறையாக கேட்டான் ராம்.
உனக்கு என்னடா நடந்தது? நீ சொல்லு, நான் அப்புறம் சொல்கிறேன். அறையின் உள்ளே நடந்தவைகளை சொல்ல ஆரம்பித்தான் ராம். மெதுவாக கதவை திறந்து அங்கு என்ன இருக்கப் போகிறதோ என்று ஆர்வத்துடன் உள்ளே நுழைந்தான் ராம். அந்த அறையும் அவனை ஏமாற்றவில்லை. பார்த்ததும் மகிழ்ந்து விட்டான் ராம். அந்த அறையின் நடுவில் உள்ளே ஒரு அலங்காரக் கட்டில் போடப்பட்டிருந்தது. அதில் விலை உயர்ந்த பஞ்சு மெத்தை மிகவும் லகுவாக மெத்தென்று விரிக்கப்பட்டிருந்தது. அதை கண்டவுடன் ராமுக்கு தூக்கம் கண்களை சுழற்ற ஆரம்பித்தது. உடனே சிறிதும் தாமதிக்காமல் அதில் போய் படுத்து கொண்டான். மிகவும் சுகமாக இருக்கவே கண்களை மூடிய கணத்தில் தூக்கம் அவனை தழுவி கொண்டு விட்டது. ஆழ்ந்த நித்திரைக்கு சென்று விட்டான் ராம். ஒரு 1/4 மணி நேரம்தான் சென்றிருக்கும். கனவில் அவனுடைய இரு பக்கத்தில் 2 அழகான பெண்கள். ஒரு பெண் கையை பிடித்து விட்டாள். மற்றொரு பெண் கால் அமுக்கிக் கொண்டிருந்தாள். அளவுக்கு மீறி அசதியில் இருந்ததால் அந்த 2 பெண்களும் பிடித்து விடுவது மிகவும் சுகமாக இருக்கவே கனவை நன்கு ரசித்து கொண்டே இருந்தான் ராம். சிறிது நேரம் கை காலை பிடித்து விட்டவர்கள் திடீரென அவனுடைய 2 கன்னங்களில் முத்தமிட குனிந்தனர். குனிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய முகத்து அருகில் வந்துவிட்டனர். அதற்குள் சட்டென்று ராமுக்கு முழிப்பு வந்து தன் கண்களை திறந்தான். பார்த்தால் தனது முகத்துக்கு வெகு அருகே 2 பெண்களின் குவிந்த உதடுகள். ஆம், அவன் கண்டது கனவல்ல, நிஜத்தில் நடந்து கொண்டிருந்தது. பதறிப்போனான் ராம். ஆ கத்திக்கொண்டே அவர்களை தள்ளினான். அவர்களும் தங்கள் முகத்தை விலக்கிக் கொண்டனர். அவர்களை உதறிவிட்டு கட்டிலில் இருந்து வேகமாக இறங்கினான் ராம். பதட்டத்துடனும் பயத்துடனும் அவர்களை பார்த்தான். ஏன் இவ்வாறு பயம் கொள்கிறீர்கள் என்று இருவரில் ஒரு பெண் கேட்டாள். நீங்க யாரு 2 பேரும்? ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க? பதற்றம் நிறைந்த குரலில் கேட்டான் ராம். இது தங்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கும் சொர்க்கம். நாங்கள் இருவரும் தங்களது அடிமைகள். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வதற்கே தங்களுக்காகவே இங்கு அனுப்பப்பட்டுள்ளோம். படுத்துக்கொள்ளுங்கள், தங்களுக்கு கை கால் நீவி விடுகிறோம். பிறகு அவளை தொடர்ந்து மற்றொரு பெண்ணும் பேசினாள். ஆம், தாங்கள் இனி இங்கேயே வாழ்நாள் முழுவதும் தங்கிக் கொள்ளலாம். தாங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. நேரத்திற்கு நல்ல அறுசுவை உணவு, பிறகு தூக்கம் என்று சுகபோகங்களை தாங்கள் அனுபவிக்கலாம். நாங்களும் உங்களுடனே இருப்போம். படுங்கள். சி, இதை சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லை? எனக்கு எந்த சுகபோகமும் வேண்டாம். நான் இங்கிருந்து செல்ல வேண்டும். எனக்காக முக்கிய வேலை ஒன்று வெளியே காத்திருக்கிறது. அப்படியா? நன்றாக யோசித்துத்தான் கூறுகிறீர்களா? தங்களுக்கு இந்த சொர்க்கம் வேண்டாமா? இங்கிருக்கும் எதையும் அனுபவிக்க தங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு இந்த சொர்க்கமும் வேண்டாம், இங்கு இருக்கும் சுகங்களும் வேண்டாம். நான் இங்கிருந்து உடனே செல்ல வேண்டும். தள்ளுங்கள், வழிவிடுங்கள் என்று அறையை திறக்க முயன்றான் ராம். அப்போது அந்த பெண்கள் இருவரும் திடீரென 2 அரக்கிகளாக மாறிவிட்டனர். ஆஹாஹா, அப்படியா? அப்படியென்றால் இப்போதே நீ இங்கிருந்து செல்லலாம். இங்கு இருப்பதற்கு உனக்கு சிறிதும் தகுதி இல்லை. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராம் அருகில் வந்தனர் அரக்கிகள். இருவரும் சேர்ந்து அவனை தூக்கினார்கள். அறையின் கதவு தானாகவே திறந்து கொண்டது. பந்து வீசுவதைப் போல் இருவரும் சேர்ந்து அவனை வெளியே எறிந்தனர். ராம் தனக்கு நடந்ததை முழுவதுமாக கூறி முடித்தான் நேத்ராவிடம். எனக்கும் இதே தாண்டா நடந்தது. ஆனால் என்ன, உனக்கு பொண்ணுங்க, எனக்கு 2 ஜென்ஸ் வந்தாங்க. கர்மம் கர்மம், நினச்சாலே எனக்கு வாமிட் தாண்டா வருது. தன் கையையும் காலையும் நன்றாக துடைத்து கொண்டாள். சரி சரி, வா, வெளியே போகலாம். நாம இங்கே இருக்கவே பயமாக இருக்குது. கொஞ்சம் லேட் பண்ணாலும் அப்புறம் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிடுவாங்களோ என்னமோ. ஆமாடா, சீக்கிரம் வா, போயிடலாம். இருவரும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்பது போல் அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்தனர். அத்தியாயம் 34. வாழ்க்கை முழுவதும் அங்கேயே தங்கி சொகுசை அனுபவிக்கும் அந்த சொர்க்கம் தங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று அலறி அடித்து கொண்டு வெளியே வந்தனர் ராமும் நேத்ராவும். நல்ல வேளையா தப்பிச்சு வெளியே வந்தோண்டா ராம். ஆமாடி, தப்பிச்சோம். சரி வா, அடுத்து எங்கே போகணுன்றதை பார்ப்போம். நாம அங்கே போகலாம், வா. நிழலாக இருந்த ஒரு மரத்தின் கீழ் வந்து அமர்ந்து கொண்டனர். வரைபடத்தை விரித்து பார்த்தனர்.
திரும்ப இப்போ நடக்கணும் கொஞ்சம் தூரம். கொஞ்சம் தூரம் இல்லைடா, ரொம்ப தூரம். சரி, ரொம்ப தூரம் நடந்தப்புறம் இது என்னது, தண்ணியா? திரும்ப கடலாக வருது? கடல்னா என்ன இருக்குது, பிரச்சனை இல்லை, நீந்தி போயிடலாம் நம்ம. கடலுக்கு அந்த பக்கம்தான் மூலிகை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், பட் கடல் ஏற்கனவே ஒரு தடவை வந்துடுச்சுல, திரும்ப வருமா என்ன? அதென்ன, ஒரு தடவை வந்தால் திரும்ப வரக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? ஆமாம்ல, வரலாம் தான். ஆனால் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இது கடல் தானான்னு. அப்படியே கடலாக இருந்தாலும் அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? இருக்கும், வில்லங்கம் எல்லாமே எப்படி? பார்ப்போம், எதுவாக இருந்தாலும் போய் பார்த்தா தானே தெரியும். தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் வா. தைரியமாவோ இல்லை தைரியம் இல்லாமையோ எப்படியும் ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுடா. என்னடி சொல்லு. அந்த சொர்க்கத்தில் வயிறு முட்டை சாப்பிட்டோமா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதில் வேற ஒரு 10 நிமிஷம் தூங்கி எந்திரிச்சதில் இன்னும் தூங்கணும் போல் இருக்குது. நல்லா தூக்கம் வர்றப்போ வந்து எழுப்பி விட்டுட்டாங்க அந்த லூசு பசங்க. அதனால் இங்கேயே கொஞ்சம் நேரம் மட்டும் தூங்கிட்டு அப்புறமா போகலான்டா ப்ளீஸ். அதுக்கு ஏண்டி கெஞ்சுற? ஆனால் ரொம்ப நேரம்லாம் முடியாது, அரை மணி நேரம்தான். அதுக்குள்ளே கரெக்டாக எந்திரிச்சு கிளம்பணும், சரியா? சரி சரி, போதும், 1/2 இஸ் இனஃப். கிளம்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்டா. உடனே அந்த இடத்திலேயே தன் தலையை கீழே வைத்து தூங்க ஆரம்பித்தாள் நேத்ரா. நேத்தோட நாம் வந்து 2 மாதம் முடிஞ்சிடுச்சு இல்லையா ராம்? ஆமாடி. இந்நேரம் சீதா என்ன பண்ணிகிட்ருக்காளோ? அது சரி, என்ன பண்ணிகிட்ருப்பா? அதே மாதிரி படுக்கையில் படுத்துட்டு தானே இருப்பா. நாம் ஒரு முட்டாள் என்று தனக்குத்தானே வருத்தமாக பேசி கொண்டான். அப்போது நேத்ரா திடீரென ஞாபகம் வந்தவளாக, ஆமாம், இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லடா ராம், குடு, கையை குடு என்றாள். ஆனால் அவனுக்கு அது இஷ்டம் இல்லாததால் தன் கையை அவளிடம் கொடுக்கவில்லை. ஆமாம் போடி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சீதா நல்லபடியாக எழட்டும் அப்புறம்தான் இந்த பர்த்டே எல்லாம், இப்போ வேணாம். ஆனால் நேத்ராவோ வலுக்கட்டாயமாக அவனுடைய கையை எடுத்து குலுக்கினாள். ஹாப்பி பர்த்டே விஷஸ் ராம். அதெல்லாம் சீதாவுக்கு சீக்கிரமாகவே சரியாக வந்துடும். அதுக்காக தானே வந்திருக்கோம், கவலையை விடு. நீயும் கொஞ்ச நேரம் தூங்குறாம். தேவையில்லாமல் ஏதாச்சும் யோசனை பண்ணிகிட்ருக்காத. அடுத்த ஒரு நிமிடத்தில் தூங்கி போனாள் நேத்ரா. ராம் படுத்து கொண்டே யோசனையில் ஆழ்ந்து விட்டான். சீதாவின் ஞாபகமாகவே இருந்தது அவனுக்கு. சென்ற வருடம் பிறந்த நாள். இருவருக்கும் திருமணம் முடிந்து 2 மாதத்தில் வந்தது. கல்யாணம் முடிந்து புது இளம் ஜோடி. திருமணத்திற்கு பிறகு வந்த முதல் பிறந்த நாள். காலையில் எழும்போதே அன்பான அழகான தன் புது மனைவி சீதாவின் முகத்தில் தான் விழித்தான் ராம். அவள் தான் வந்து அவனை எழுப்பினாள். ராம், ராம், எந்திரிங்க ராம். குனிந்து தூங்கும் கணவனின் முன்னெற்றியில் முத்தமிட்டாள் சீதா. கண்களை திறந்தவன் மிக அருகில் தன் மனைவியின் முகத்தை கண்டதும் சந்தோஷமானான். மனம் முழுவதும் உற்சாகத்துடன் மனைவியின் இடையை வளைத்தான். வெரி வெரி ஹாப்பி பர்த்டே ராம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்ஸ் டி பொண்டாட்டி. எந்திரிங்க ராம், குளிச்சுட்டு கீழே வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இன்னைக்கு நான் ஆஃபீஸ் லீவு. நாம் 2 பேரும் வெளியே எங்கேயாவது போயிட்டு நைட் வீட்டுக்கு வரலாம், ஓகேயா? சரி சரி, எந்திரிங்க. இவன் குளித்து விட்டு வந்ததும் கையில் தன்னுடைய பிறந்தநாள் பரிசை திணித்தாள். பிரித்து பார்த்தான் ராம். ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் இவனுக்கு பிடிக்கும் வகையில் தேர்வு செய்திருந்தாள். வாவ் சீதா, சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா ராம்? எஸ், ஐ லைக் இட் வெரி மச். அப்போ இப்போவே இதை போடுங்க. உத்தரவு மகாராணி. நான் கீழே போகிறேன், நீங்கள் வாங்க. சிரித்துக்கொண்டே கீழே இறங்கி சென்றாள் சீதா. சிறிது நேரத்தில் அவனும் அவள் வாங்கி கொடுத்த உடையை அணிந்து கொண்டு கீழே இறங்கி சென்றான். ஒரு ஹீரோவைப் போல் ஸ்டைலாகவும் கம்பீரமாகவும் விசிலடித்து கொண்டே படியிறங்கி வரும் தன் கணவனை பெருமையாக வைத்த கண் வாங்காமல் கண்ணை சிமிட்டவும் மறந்து போனவளாய் பார்த்து கொண்டிருந்தாள் சீதா. வேகமாக வந்த ராம் மனைவியின் அருகில் வந்து காதில் மெல்ல கிசுகிசுத்தான். என்னடி இப்படி சைட் அடிக்கிற? அவளும் அவனுக்கு சிறிதும் சளைக்காமல் பதிலளித்தாள். ஏன் புருஷன், நான் சைட் அடிப்பேன், உங்களுக்கு என்ன வந்துச்சான் அதுக்கு? பாரா, ரொம்ப தான் தேறிட்ட நீ. இருவரும் சிரித்தனர். அதற்குள் உள்ளிருந்து வந்த சுமித்ரா, வந்துட்டியா ராம்? சீதா, நீ போய் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுமா. 2 பேரும் சேர்ந்தாப்புல போய் சாமி கும்பிட்டு வாங்க. போப்பா ராம் என்று கூறினார்.
இருவரும் பூஜை அறைக்கு சென்றனர். சீதா விளக்கேற்றிவிட்டு தீபாராதனை காட்டினாள். இருவரும் சேர்ந்து இறைவனை வழிபட்டு வெளியே வந்தனர். ராம் தன் பெற்றோர் காலிலும் விழுந்து வணங்கினான். அதற்குள் அவனுக்கு பிடித்த குலோப் ஜாமுனை கிண்ணங்களில் வைத்து எடுத்து கொண்டு வந்தாள் சீதா. அனைவரும் இனிப்பு சாப்பிட்டு முடித்த பின் அன்றைய ஸ்பெஷல் ஐட்டமான பணியாரத்தையும் சாப்பிட்டு முடித்தனர். இன்னைக்கு எங்கேப்பா போகிறீங்க நீயும் சீதாவும் கேட்டார் ராஜவேலு. காலையில் கோயிலுக்கு போகிறோம்ப்பா. அப்படியே மதியம் லஞ்ச் வெளியே முடிச்சுட்டு அப்படியே மால் பீச்சுன்னு சுற்றிட்டு வீட்டுக்கு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நைட்டுக்கு டிஃபன் என்ன பண்ணட்டும் சொல்லு சுமித்ரா கேட்டார். இல்லைம்மா, நைட்டுக்கு நான் ஆர்டர் பண்ணிடுறேன். நாங்கள் வர்றதுக்குள்ளே வந்துரும்மா. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே தானே? அப்போ சரிடா ராம், போயிட்டு வாங்க. அன்று இருவரும் வெளியே சந்தோஷமாக சுற்றிவிட்டு வந்தனர். போன வருஷம் இவ்வளோ ஜாலியாக பர்த்டேயை என்ஜாய் பண்ணோம். இந்த வருஷம் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம். சீதாவுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இப்படி படுத்துட்ருக்கா. சீதாவின் நினைவுகள் அவனை போட்டு அழுத்த மனதில் வலியுடன் கண்களில் இருந்து கண்ணீரும் வழிந்த வண்ணம் இருந்தது அவனுக்கு. அப்படியே அவனையும் அறியாமல் தூங்கி போனான். சிறிது நேரம் கழித்து நேத்ரா அவனை போட்டு உலுக்கி கொண்டிருந்தாள். ராம், எழுந்திரு ராம், 1 மணி நேரம் ஆச்சு, எழுந்திரு, கிளம்பலாம் இங்கேருந்து. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான் ராம். என்னது 1 hour ஆயிடுச்சா? ஆமாம் ராம், டைம் போனதே தெரியலை. நானும் நல்லா தூங்கிட்டேன். இருவரும் அங்கிருந்து கிளம்பி மீண்டும் தங்கள் நடைப்பயணத்தை துவங்கினர். வெகு தூரம் நடந்த பிறகு அந்த வரைபடத்தில் அவர்கள் பார்த்த அந்த இடம் வந்தது. இதோ இதுதான் மேப்பில் நாம் பார்த்த இடம், அந்த கடல். ஆமாடா. இருவரும் அதை நெருங்கினார்கள். அது ஒரு மிகப்பெரிய கடல். ஆனால் அங்கு அவர்கள் கண்ட காட்சிதான் அவர்களை அப்படியே அதிர்ச்சியில் உறைய வைத்திருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.